الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. أفي الله شك فاطر السماوات والأرض يدعوكم ليغفر لكم من ذنوبكم ويؤخركم إلى أجل مسمى. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: يا مقلب القلوب ثبت قلبي على دينك. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய பேரருளால் உலகத்தில் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு இறை சக்தி, ஒரு கடவுள் சக்தி உண்டு என்று நம்ப துவங்கிய காலத்தில் இருந்து கடவுள் என்பவன் யாராக இருக்க முடியும், அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க முடியும், அவனுக்கான தன்மைகள், கூறுகள் என்னென்ன என்பதை பற்றி எல்லாம் உலகத்தில் முன்வைக்கப்பட்ட எல்லா கடவுள் கொள்கைகளையும் விட இஸ்லாம் முன்வைத்த கடவுள் கொள்கை என்பது மிகவும் தெளிவானது. ஒரே ஒரு சின்னஞ்சிறிய அத்தியாயமான சூரத்துல் இஹ்லாஸ் என்கிற குல் ஹுவல்லாஹு அஹத் என துவங்கும் அச்சூராவின் மூலம் உலகத்திற்கு சொல்ல வேண்டிய ஏகத்துவத்தை, தௌஹீத் நெறியை அல்லாஹ் விளக்கிவிட்டான். அந்த அல்லாஹ் ஒருவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெறவில்லை, அவன் யாராலும் பெறப்படவில்லை, அவனுக்கு எந்த ஒரு இணையும் கிடையாது என்ற இந்த ஒரு வரி அத்தியாயத்தின் மூலம் இஸ்லாத்தினுடைய கடவுள் கொள்கை என்பது நிறைவு பெறுகிறது. இன்னமும் கடவுளை பற்றி கேட்க துவங்குகிற போது, அது சம்பந்தமான வினாக்கள் விரிவடைகிற போது என்ன கேள்விகள் எல்லாம் கேட்கப்படுமோ அத்தனை கேள்விகளுக்கும் சேர்த்து குர்ஆன் பதில் சொல்லுகிறது. ஒரு இடத்தில் மிகச் சுருக்கமாக இப்படி அல்லாஹ் சொல்லிவிடுவான், ஒரு வாக்கியம்தான், லைஸ கமித்லிஹி ஷை, அவன் யாரையும் போல இல்லை, அவன் யாரையும் போல இல்லை. எந்த ஒரு மனித படைப்பை முன்வைத்து இது மாதிரி என்றவனை சொல்ல முடியாது. கல்லோ, மரமோ, மண்ணோ, கடலோ, மலையோ எதையாவது ஒன்றை காட்டி அவன் இது போலத்தான் என்று சொல்ல முடியாது. உலகத்தில் யாரும் இது போல இறைவன் என்று ஒப்புவமை காட்டிவிடக் கூடாது என்பதற்காக ஒரே சொல்லில் இப்படி முடித்து விட்டான், அவன் எதை போலவும் இல்லாதவன். கடவுள்
உண்டா இல்லையா என்கிற விவாதம் உலகம் தோன்றிய நாளிலிருந்து உண்டு. ஆனால் கடவுள் சம்பந்தமாக முன்வைக்கப்படுகின்ற அத்தனை குறுக்கீடுகள், வினாக்கள், விவாதங்கள் எல்லாவற்றிற்கும் சேர்த்து தெளிவான பதிலை குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ் சொல்லிவிட்டான், முதலும் கடைசியும் ஆரம்பமும் அந்தியும் மனிதர்களுக்கு தேவை, அவனுக்கு தேவையில்லை. அவன் காலத்திற்கு அப்பாற்பட்டவன். காலத்தில் கொண்டு வந்து இறைவனை நிறுத்தினால் நிறைய குழம்பி போகும். இஸ்லாம் சொல்லுகிறது, அவன் காலத்திற்கு அப்பாற்பட்டவன், உருவத்திற்கு அப்பாற்பட்டவன். ஏன் மனிதர்கள் செய்யும் அத்தனை கற்பனைகளுக்கும் அப்பாற்பட்டவன். கற்பனை செய்து இறைவன் இப்படி இருப்பான் படிக்க முடியாது. அப்படி ஒரு வாசலை திறந்து வைத்தால் கோடானும் கோடி உருவங்கள் தோன்றிவிடும் என்கிற காரணத்தால் இஸ்லாம் இந்த விஷயத்தில் மிக தெளிவாக உருவமற்ற இறைவன், காலமற்ற இறைவன், யாருடைய கற்பனையிலும் அடங்காத இறைவன், யாருக்கும் மகனாக பிறக்காதவன், யாருக்கும் தந்தையாகவோ கணவனாகவோ இருக்க விரும்பாதவன், அவனை போல யாரும் இல்லை, சுருக்கமாக யாரை போலவும் அவன் இல்லை. அல்லாஹ்வுடைய இந்த நம்பிக்கை, இந்த கடவுள் கொள்கை இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிகளிலே ஒன்று. அதனால் தான் குர்ஆனின் ஒரு இடத்தில் அல்லாஹ் கேட்பான், அஃபில்லாஹி ஷக்குன் ஃபாத்திரிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமிகளை படைத்த அந்த அல்லாஹ்விலேயே சந்தேகமா? மனித குலம் முழுமையாய் தோற்று போவது எங்கே என்றால் அல்லாஹுவை இல்லை என்று சொல்லுகிற போதோ, கடவுள் மறுப்பு கொள்கையிலே நிற்கிற போதோ, கடவுள் கொள்கையிலே தெளிவில்லாமல் இருக்கிற போதோ ஒரு மிகப்பெரிய தோல்வியை மனித குலம் காணும். அல்லாஹுவை, வேதங்களை, மலக்குகளை, நபிமார்களை, மறுமை நாளை, நன்மை தீமை அவனுடையது என்பதை நிறைய பட்டியல் போட்டாலும் குர்ஆன்ல அடிக்கடி வர்றது ரெண்டே ரெண்டு. மன் கான மின்கும் யுமினு பில்லாஹ் வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வை நம்புகிறார்களோ மறுமை நாளை நம்புகிறார்களோ. நம்பிக்கைகளில் இந்த ரெண்டு மிக முக்கியம். ஒன்று அல்லாஹ்வை நம்புதல், இன்னொன்று மறுமை நாளை நம்புதல். நீங்கள் காலப்போக்கில் நாம் பார்த்தால் இந்த ரெண்டு நம்பிக்கைகளிலும் இன்றைக்கு பலவீனம் ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில் அறிவு வளர வளர அந்த நம்பிக்கையில் தோய்வு வருகிறது. அல்லாஹ் நம்மை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். மறுமை நாள் நம்பிக்கையில் அறிவியல் வளர வளர தோய்வு வருகிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இந்த ரெண்டு நம்பிக்கை குர்ஆனில் திரும்ப திரும்ப சொல்லப்படுவதற்கு காரணம், இந்த ரெண்டையும் கைவிடுகிற போது அதற்கு பிறகு ஈமானுடைய எந்த விலாசமும் அவரிடத்தில் கிடையாது. நினைவில் கொள்ள வேண்டிய, முஸ்லிம்கள் நினைத்து நினைத்து பெருமிதப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒரு மிக தெளிவான கடவுள் கொள்கையில் அல்லாஹ் நம்மை வைத்திருக்கிறார். சில காலங்களுக்கு முன்னால் வரை இறை நம்பிக்கை உடையவர்களாக இருந்தவர்களும் கூட சமீப காலங்களில் ஏற்பட்ட அறிவு வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சிக்கு பின்னால் அல்லாஹுவை நம்புவதில், ஒரு கடவுளை ஏற்றுக்கொள்ளுவதில் அவர்களுக்கு தோய்வு ஏற்பட்டிருக்கிறது. வேகமாக எந்த தீனையும் சாராதவர்கள் என்று ஒரு பிரிவு வேகமாக வளர்கிறது. உலகத்தின் 3வது எண்ணிக்கையில் அவர்கள் தான் இருக்கிறார்கள் என்பது அந்த கோடிக்கணக்கான மக்களினுடைய மறுமையை குறித்து கவலையோடு யோசிக்க வேண்டிய செய்தி. அறிவியல் வளர்ந்தாலும் அல்லாஹுவின் நம்பிக்கை குறித்த சின்ன தளர்வு கூட நமக்கு வந்துவிடக்கூடாது. ஒரு முஸ்லிமின் விலை மதிக்க முடியாத, உலகத்தையே விற்று கூட வாங்கிவிடக்கூடிய அளவுக்கு பெரிய சொத்து ஒரு முஸ்லிமிடம் இருப்பது அவருடைய இறை நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை தவிர வேற கடவுள் கொள்கையை சொன்ன அத்தனை பேருக்கும் நமக்கு பதில் தெரியும். அத்தனை பேரும் தோத்து போனது தெரியும். அத்தனை பேரும் இதற்கு என்ன ஆதாரம் என்று கையை பிசைந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில கொள்கைகளை வைத்திருப்பது நமக்கு தெரியும். இது எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் அல்லாஹ்விடத்திலே செய்ய வேண்டிய பிரார்த்தனையும் உண்டு. ரப்பனா, அல்லாஹ்வே அதை குர்ஆனிலே கற்றுத் தருகிறான். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா, யா அல்லாஹ் எங்களுக்கு நீ நேர்வழி கொடுத்ததுக்கு
பின்னால எங்களை அந்த பாதையிலிருந்து தப்பி போக வச்சிடாத என்று ஒரு துவா. என்ன கேட்க வேண்டும் என்பதை நயமாக அல்லாஹ் சொல்லித் தருகிறான். ஏறத்தாழ 15 நூற்றாண்டா இந்த துவாவை இந்த உம்மத்து ஓதி கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலே இந்த துவாவை ஓதி துவக்கி வைத்தார்கள். யா அல்லாஹ், வழி நேரான ஒரு வழியை பெற்றதற்கு பிறகு லா துஸிஅ குலூபனா, எங்களுடைய உள்ளங்களை நீ வழி கெடுக்கவோ வழி தவறவோ மாற்று பாதையிலே செய்து விடவோ நீ ஆக்கிவிட வேண்டாம். ஏனென்றால் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அல்லாஹ் உண்டு என்ற நம்பிக்கையிலேயோ அல்லது மறுமையின் நம்பிக்கையிலேயோ சின்ன தோய்வு கூட ஈமானுக்கு அதிர்வேட்டு வைத்துவிடும் என்கிற காரணத்தால் இந்த பிரார்த்தனையை கேட்க சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான். எத்தனை பேர் கேட்டார்கள்? நபிமார்கள் கேட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தித்த ஒரு பிரார்த்தனை குர்ஆனில் வருகிறது. வஜ்னுப்னி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், யா அல்லாஹ், என்னையும் என் மகனையும் சிலை வணக்கத்திலே இருந்து காப்பாத்து. கேட்பது யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். என்னையும் என் மகன் இஸ்மாயிலையும் சிலை வணக்கத்திலிருந்து காப்பாத்து. சிலை வணக்கத்திற்கு போகக்கூடிய அளவுக்கு அவர்கள் பலவீனமானவர்கள் இல்லை. குர்ஆன்ல வமா கான மினல் முஷ்ரிகீன், இப்ராஹிம் இணை வைப்பவர் அல்ல என்று 28 இடத்துல வருது. 28 இடத்துல அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுக்கிறான். இவர் எந்த காலத்திலேயும் ஷிர்கோடு சமரசம் செய்து கொள்ள மாட்டார். அந்த இப்ராஹிம் கேட்கிறார்கள், வஜ்னுப்னி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், யா அல்லாஹ், நானோ என் பையனோ இஸ்லாத்தை விட்டு விலகி உன்னை நம்புவதில் இருந்து விலகி வேறு பாதைக்கு செல்லுவதில் இருந்து நீ எங்களை காப்பாற்றுவாயாக. குர்ஆன்ல கலப்பற்ற பியூர் முஸ்லிம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வார்த்தை உண்டு. ஹனீஃபா என்ற அந்த வார்த்தைக்கு பெயர் ஹனீஃபம் முஸ்லிமா, பியூர் முஸ்லிம். இந்த வார்த்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்காக மட்டும் அல்லாஹ் குர்ஆனில பல இடத்துல பயன்படுத்துகிறார். அவ்வளவு பியூரான ஒரு முஸ்லிம் கேட்பது என்ன தெரியுமா? யா அல்லாஹ், எந்த காலத்திலையும் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னால நான் கொள்கை தடுமாறி மாற்றுப்பாதைக்கு போய்விடக்கூடாது என்று கேட்கிறார்கள். என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை கூட வரலாறில் தொலைநோக்காக வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், வீட்டில் தஹஜ்ஜத் தொழக்கூடிய பெரும்பாலான நேரங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சஜிதாவில் பெரும்பாலும் அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கக்கூடிய அற்புதமான அந்த துஆவை நாயகம் சஜிதாவிலே ஓதி நான் கேட்டிருக்கிறேன். என்ன துஆ? அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை எல்லாம் மாற்றக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை மாத்திராம சப்பித் குலூபனா அலா தீனிக வ தாஅதிக வ ஈமானிக, யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளங்களை உன்னுடைய தீனின் மீதும் உன்னுடைய ஈமானின் மீதும் உன்னுடைய வழிபடுவதன் மீதும் எங்கள் உள்ளத்தை ஸ்திரப்படுத்தி வைப்பாயாக. நாயகத்திற்கு தெரியும் இந்த உள்ளம் கொஞ்சம் ஏமாந்தாலும் புரண்டு போகும். ஒட்டுமொத்தமாக ஈமானை குத்தகைக்கு எடுத்ததை போல ஒரு மாபெரும் மலை போன்ற அசைக்க முடியாத ஈமானுக்கு சொந்தக்கார அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், என்னை என் ஈமானின் மீது யா அல்லாஹ் நீ தரிப்படுத்தி வைப்பாயாக. அப்படின்னா அஞ்ச வேண்டிய செய்தி, ஒருவர் தன் ஈமானை விற்றுவிடக்கூடாது, ஈமானில பலவீனம் வரக்கூடாது, ஈமானில பின்னடைவு வரக்கூடாது. அறிவு வளரலாம், கருவிகள் வரலாம், அறிவியல் வளரலாம், கண்டுபிடிப்புகள் நிறைய தோன்றலாம், விதண்டாவாதமும் குதர்க்கவாதமாகவும் நிறைய கூட கேட்கலாம். ஆனால் இந்த விதண்டாவாதங்கள் அல்லாஹ்வை குறித்த நம்முடைய நம்பிக்கையை கொஞ்சம் கூட பின்னோக்கி இழுத்து கொண்டு போகுமானால் துர்பாக்கியசாலிகள் நம்மை விட வேறு யாரும் இல்லை. நிறைய பேர் மார்க்கத்தை எட்டி பார்க்கவில்லை, ஆனால் எட்டி பார்த்து இந்த மார்க்கத்திற்குள் பிரவேசிப்பதற்கான ஒரு பெரும் பேரு கிடைத்ததற்கு பின்னால் இங்கிருந்து நகழ்வதும் அகழ்வதும், இங்கிருந்து கொஞ்சம் தள்ளி நிற்பதும் எவ்வளவு பெரிய பின்னடைவு என்பதை யோசிக்க வேண்டும். காலங்களில் அறிவை வைத்துக் கொண்டு கடவுள் சம்பந்தமாக கண்டதெல்லாம் பேசிய யாரும் இதுவரை ஜெயித்ததில்லை, யாரும் ஜெயித்ததில்லை. எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஓடிவிட்டது. கடவுள் இல்லை என்பவன் வந்தான், நானே கடவுள் என்பவன் வந்தான்,
இந்த கல் கடவுள் என்பவன் வந்தான், அந்த சூரியன் கடவுள் என்பவன் வந்தான். நிலைத்தவர்கள் யாரும் இல்லை, நிலைத்தவர்கள் சில பேரில் ஜெயித்தவர்களும் யாரும் இல்லை. இந்த விதிவிலக்கு இஸ்லாமிற்கு மட்டும் தான் பொருந்தும், வேறு யாருக்கும் பொருந்தாது. நம்ரூத் சொல்லலையா, உன் ரப்பு உயிர்ப்பிக்கிறான், உன் ரப்பு மௌத்தாக்குகிறான், நானும் அப்படித்தான், நானும் ரப்பு தான், நானும் மௌத்தாக்குவேன், நானும் ஹயாத்தாக்குவேன். பிரபல வரலாறு குர்ஆனில் உண்டு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், என் ரப்பு கிழக்கு இருந்து சூரியனை கொண்டு வர்றான், உன்னால முடிஞ்சா நீ மேற்கு இருந்து கொண்டு வா, உன்னால முடிஞ்சா நீ மேற்கில் இருந்து கொண்டு வா. ஃபபுஹித்தல்லதி கஃபர் நிகழ்ச்சியை சொல்லி முடிக்கும் போது அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த காஃபிர் இந்த கேள்வியில் வாயடைத்து போனான். திரும்ப கூட அவன் கேட்கலாம் ஒரு கேள்வி, என்னைய மேற்கிருந்து கொண்டு வர சொல்றியே, நீ கொண்டு வா பார்க்கலான்னு திரும்ப கேட்கலாம் அல்லவா? கேட்கல. ஒரே கேள்வி. கடவுள் மறுப்பு என்று சொல்லி புறப்பட்டு வந்த அத்தனை பேரும், அல்லது தன்னை கடவுள் என்று சொல்லி வந்த புறப்பட்ட அத்தனை பேரும் அல்லாஹ்வின் கொள்கைக்கு முன் தோற்று போனதுதான் வரலாறு. முஸ்லிம்களை அவர்கள் கொண்டிருக்கிற அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை எந்த கண்டுபிடிப்புகளும் அறிவியலும் வளர்ந்தாலும் முன்னேற்ற பின்னடைவுக்கு கொண்டு போய்விடக்கூடாது. காட்டரபி ஆடு மேய்க்கிற இடையன் ஒரு ஓரமாக பாலைவன வெளியில உட்கார்ந்திருந்தான். யாரோ ஒரு பெரிய அறிவாளி என்று நினைத்தவன் போய், கடவுள் மறுப்பாளன் போய் அவனிடத்துல, நீ என்ன ஒரு இறைவனை வணங்கு? ஆம், நான் அல்லாவை வணங்குறேன். இந்த இடையனிடம் இருந்து பதில், ஓ அல்லாவை நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? இது என்ன தெரியுறது, என்ன பெரிய தத்துவமா? இந்த பாரு, ஒட்டகத்தினுடைய சாணம் இருக்கிறது, ஒட்டகம் கழிவு போட்டு விட்டு போயிருக்கிறது. இந்த கழிவை ஒருவன் பார்த்து விட்டு போனது ஒரு ஒட்டகம் என்பது அவனுக்கு தெரியாதா? காலடி சுவடு எங்காவது இருந்தால் அதை பார்த்து விட்டு ஒரு மனிதன் இங்கே போயிருக்கிறான் என்று புரிய முடியாதா? வந்தவர் சொன்னார், ஆமா புரிய முடியும். பின்னென்ன, இவ்வளவு பெரிய கோலங்களை கொண்டிருக்கக்கூடிய வானம், இவ்வளவு பெரிய பிளவுகளை கொண்டிருக்கக்கூடிய பூமி, ஆர்ப்பரிக்கக்கூடிய அலைகளை கொண்டிருக்கக்கூடிய கடல், இதையெல்லாம் பார்த்தா ஒருத்தர் இருக்கணும்னு விளங்குறதுக்கு இதுக்கு பெரிய தத்துவம் வேற வேணுமா? கேட்டவன் யாரு தெரியுமா? எங்கோ ஒரு ஓரப்போக்கில உட்கார்ந்து இருக்கிற ஒரு பாமரன். வந்தவன் முதல்ல துவங்கினது என்ன தெரியுமா? ஓ ரப்ப ஐம்புலன்களால் காட்டு என்று சொன்னான். ஐம்புலன்களால் காட்டு. உன் ரப்பை கண்ணால பார்த்திருக்கிறையா? இல்ல. காதுல கேட்டிருக்கியா? இல்ல. உன் ரப்பை சுவைத்திருக்கிறாயா? உன் ரப்பை முகர்ந்திருக்கிறாயா? உன்னுடைய ஐம்புலன்களால் எந்த கட்டுப்பாட்டுக்குள்ளும் வராத ரப்ப, பார்க்காத, உணராத, கேட்காத, முகராத இந்த ரப்ப எப்படி எங்க இருக்கு? இந்த ரப்பு ஆட்டு இடையன் தான் சொல்லுவான், உன் அறிவை கூட நீ பார்க்க முடியல, உன் அறிவு பேசி நீ கேட்க முடியல, உன் அறிவை நீ நுகர்ந்து பார்த்ததில்லை, உன் அறிவை மோந்து பார்த்ததில்லை, உனக்கு அறிவில்லை என்றால் நீ ஒப்புக்கொள்வாயா? அப்போதுதான் அவன் சொன்னான், இல்லை, அறிவு இருக்கிறது என்பதற்கு என்னிடம் சில அடையாளம் இருக்கிறது. தேவைப்படுகிற போது பேசுகிறேன், தேவைப்படுகிற போது மகிழ்ச்சியாகிறேன், தேவைப்படுகிற போது கோபப்படுகிறேன். எனக்கு அறிவு உண்டு என்பதற்கு இதுவெல்லாம் ஆதாரம். அப்போதுதான் இடையன் சொன்னான், அப்படியானால் இதுவெல்லாம் என் ரப்பு இருப்பதற்கு ஆதாரம். இந்த மலைகளும் இந்த கடல்களும் இந்த திடல்களும் ஒரு காலடியை வைத்துக் கொண்டு போனது ஒருவன் இருக்க வேண்டும் என்று உன்னால் யூகிக்க முடியும் என்றால், இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இந்த அண்டத்தை வைத்து இதை படைத்தவனை உங்களால் ஏன் புரிய முடியாது என்கிற பாமரனின் கேள்வியிலே கூட தொக்கி நிற்கக்கூடிய தௌஹீத் என்கிற ஏகத்துவத்தை பார்க்கிறோம். எந்த அறிவியலும், எந்த கண்டுபிடிப்பும், எந்த விஞ்ஞான முன்னேற்றமும் கடவுள் கொள்கையிலே கீறல் கூட நமக்கு போட்டு விடக்கூடாது. ஏனென்றால் இஸ்லாமியர்களின் மிகப்பெரிய சொத்து அல்லாஹ்வின் மீதான அந்த ஒரே ஒரு நம்பிக்கை தான். கடவுள் மறுப்பாளர்கள் எல்லா காலத்திலும் தோற்றிருக்கிறார்கள், தோற்றுத்தான் போவார்கள். இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹனஃபி மதுஹபின் சட்டங்களை தொகுத்தளித்த பெருமேதை. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட்ட கடவுள் மறுப்பாளன் விவாதம் செய்து கொண்டிருந்தான். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டார்கள், அவன்தான் என்னை படைத்தான், நம் எல்லோரையும் அவன்தான் படைத்தான், அவன்தான் வளர்க்கிறான். பக்கத்தில் இருப்பவன் சொன்னான், நானும் கூட தான் படைக்கிறேன், அவன் மட்டும் படைக்கல, எங்க படைத்து காட்டு பார்க்கலாம். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், பக்கத்தில் இருந்த ஒரு மரத்துக்கு போனான், மரத்தில் ஒரு குத்தி
ஒரு சின்ன ஓட்டை போட்டான். இறைச்சியை எடுத்து, மாமிசம் இறைச்சியை எடுத்து அந்த ஓட்டையிலே அடைத்தான். ஒரு இறைச்சி துண்டை வைத்து சரிசமமாக அந்த ஓட்டையை அடைத்து விட்டான். பிறகு ஒரு ஸ்கிரீன் திரை போல போட்டு மூடி விட்டு சொன்னான், 1 மாதம் கழித்து வா, எனக்கும் உனக்கும் இங்கே விவாதம், வா என்று சொன்னான். காலம் முடிந்தது. 1 மாதம் கழித்து இமாமுல் ஆலம் வந்தார்கள். அவனும் வந்தான். என்ன கடவுள் மறுப்பு, நீயும் படைக்கிறேன் என்று சொன்னாயே, என்ன படைத்தாய்? ஸ்கிரீனை விளக்கி அந்த கடவுள் மறுப்பாளன் காட்டினான். இந்த இடத்தை பார், உள்ளிருந்து புழுக்கள் வெளிவந்தது, புழு வெளிவந்தது. கடவுள் மறுப்பாளன் கேட்டான், நாம் இறைச்சி வைத்த போது புழு இருந்ததா? இல்லை. புழு உள்ள இத்தனை புழு நுழைவதற்கு எங்காவது துவாரமாவது இருக்கிறதா? இல்லை. ஒன்றுமில்லை அல்லவா? மரமும் இறைச்சியும் மட்டும் தானே இருந்தது. இவ்வளவு புழுக்களை இப்போது நான் உருவாக்கி இருக்கிறேன். நான் கடவுள், நீ என்ன படைத்தவன் எல்லாம் கடவுள் என்றால், கிட்டத்தட்ட இந்த தத்துவம் காரண அடிப்படையிலே பார்த்தால் உண்மையாகிவிடும். ஒரு ஈர துணியோ ஒரு ஈர சாக்கையோ எடுத்து ஒரு செங்கலை சுற்றி 4-5 நாள் வைத்து விட்டால் ஒரு பூரானோ தேலோ தானாக வந்துவிடும். அதுபோலத்தான் இறைச்சியை வைத்துக் கொண்டு புழுக்களை காட்டி, இந்த புழு நானும் நீயும் ஒப்பந்தம் போடுகிற போது இல்லை, உள்ளே நுழைய வழி இல்லை. இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டார்கள், நீ படைத்தவன் தானே? ஆமாம். படைத்தவனுக்கு படைப்பை பற்றி நன்றாக தெரியும். எனவே நீ சொல், எத்தனை புழுக்கள் இங்கே இருக்கிறது? கணக்கு தெரியவில்லை. வெளித்தான். சரி, இவைகள் எத்தனை இதில் ஆண் புழுக்கள், எத்தனை இதில் பெண் புழுக்கள் சொல்லு பார்க்கலாம். ஏனென்றால் படைத்தவனுக்கு படைப்பை பற்றி தெரியும் அல்லவா? சரி, வேண்டாம். இன்னமும் எவ்வளவு காலம் இந்த புழுக்கள் உயிரோடு இருக்கும் சொல்லு பார்க்கலாம். இதனுடைய ஆயுட்காலமும் நேரமும் எவ்வளவு என்று நீ தீர்மானித்திருக்கிறாய். நீதானே படைத்தவன், சொல் பார்க்கலாம். எந்த கேள்விக்கும் விடையில்லாத போது இமாமுல் ஆலம் சொன்னார்கள், நீ உருவாக்கி இருப்பது இறை படைப்பிற்கான காரணம். இந்த இறைச்சியை இப்படி வைத்தால் இத்தனை நாட்களில் புழுவை படைப்பது இறைவன் செயல். ஒரு ஈர துணியிலே கல்லை சுற்றி வைத்தால் அந்த இடத்துல புழு பூச்சிகள் விஷஜந்துக்கள் வரும் என்பது காரணத்தை வைத்து உலகத்தை படைக்கிற இறைவனின் செயல். கக்கத்திலே வெங்காயத்தை வைத்துக் கொண்டு காய்ச்சல் வந்தது என்றால் தானாக உருவாக்கி விட்டோமா என்ற அர்த்தம். எத்தனையோ சொல்ல முடியும். கடவுள் மறுப்பாளனுக்கு இமாமுல் ஆலம் சொல்லுவார்கள், இத்தனைக்கும் மேலாக உன் இதயத்திலே ஒரு துடிப்பு ஒன்று இருக்கிறது அல்லவா? இந்த துடிப்பிடம் நீ ஆத்மீகமாக மனதளவிலே அமர்ந்து கேட்டுப்பார். நிச்சயமாக கடவுள் இல்லை என்பதை விட இருக்கிறது என்று உன் உள்ளம் சொல்லும் என்று சொல்வார்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கடவுள் மறுப்பு என்ற பெயரில் உலகத்தில் எல்லா காலத்திலேயும் எத்தனை பேர் வந்தார்களோ எல்லாம் ஒரு நேரத்திலே தோத்து போனார்கள். இன்னைக்கு நிறைய சயின்டிஸ்டுகள்லாம் சேர்ந்து ஓரளவு ஒத்துக்கொள்றது இந்த பெருவெடிப்பு கொள்கை என்கிற அணு வெடிப்பு. அணுவாக இருந்தது, வெடித்து சிதறிய போது இந்த பிரபஞ்சம் உருவானது. எப்படி உருவாகும்? தானாக அணு வெடிக்கிற போது. அணுவுக்குள்ள இவ்வளவு கிரியேஷன்ஸை வைப்பது யார்? அந்த அணுவை முதல்ல படைத்தவன் யார்? அந்த அணுவுக்கு முன்னாலே இருந்தது யார்? நூற்றுக்கணக்கான கேள்வி ஒரு பெருவெடிப்பு கொள்கையில உண்டு. ஆனால் இன்று வரை அந்த கேள்விகளுக்கு எதுக்கும் பதில் கிடையாது. டார்வின் தத்துவமும் அப்படித்தான். அரபுலகத்தினுடைய மிகப்பெரிய அறிஞர் ஒருவர் அப்துல்லா அல் அரீஃபி அவர்கள் டார்வின் தத்துவத்தினுடைய கருத்தை ஒத்த ஒரு ஆராய்ச்சியாளனோடு விவாதம் செய்கிறார்கள். விவாதம் ரொம்ப சுவையானது. வந்தவன் உட்கார்ந்தான். நாமெல்லாம் அல்லாஹ்விடமிருந்து வந்தவர்கள் தானே என்று இவர் ஆரம்பித்தார். அவன் சொன்னான், இல்லை, நாமெல்லாம் குரங்குகளாக இருந்தோம். குரங்குகளாக இருந்து இப்போது இப்படி ஆகிவிட்டோம். அவர் அறிஞர் சொன்னார், அல்ஹம்துலில்லாஹ், நானும் எங்கள் தாய் தந்தையோ எல்லாம் குரங்குல இருந்து வரல. நீ எப்படிங்கிறது நீ சொல்றதை வச்சுதான் தெரியும். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நான் ஒரு மனிதனுக்கு பிறந்த மனிதனை தவிர ஒரு குரங்கிற்கு பிறந்த மனிதனாக இல்லை. எங்களுடைய மனிதன் என்கிற இந்த தொடர் போய் ஆதமிலே முடிகிறது. ஆதம் இறைவனுடைய கையால் நேரடியாக படைக்கப்பட்டவர். இதுதான் எங்கள் நிலைப்பாடு. உங்கள் மூதாதையர்கள் குரங்கு என்று நீ சொல்லுவதை வைத்துத்தான் பேச முடியுமே தவிர என்னுடைய தந்தையர்களை பற்றி நீ சொல்ல வேண்டாம். சரி, எப்படி இருந்தோம்? குரங்கிலிருந்து தான் வந்தான். நீண்ட நேரமாக தன் அறிவியல் ஆதாரங்களை முன்வைத்து அவர் பேசிக்கொண்டே இருப்பார்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி விவாதம் போகிற போது இந்த இஸ்லாமிய அறிஞர் கேட்டார், நபிகள் நாயகத்தை பற்றி நீ என்ன நினைக்கிறார்? அவர் ஒரு இலக்கியவாதி, அவர் ஒரு கவிஞர், தன் வார்த்தை வசீகரத்தால் மற்றவர்களை வளைத்து போட்டார். அவ்வளவுதான் விஷயம். அவன் அப்படி சொன்னான். இஸ்லாமிய அறிஞர் சொன்னார், அப்படியானால் குர்ஆன் அவருடைய வார்த்தை வித்தகம், அது வேற ஒன்றும் இல்லை. இவர் கேட்டார், அவருடைய வார்த்தை வித்தகம்னா நீங்க யாராவது அந்த மாதிரி ஒன்று எழுதலாமே, ஒன்று கொண்டு வரலாமே. ஒரு 14 நூற்றாண்டா ஒருத்தனும் கொண்டு வரலையே. அது மனிதர் பேசியது என்பது உண்மையானால் அந்த மனிதர் பேசுற மாதிரி இன்னொரு மனிதர் ஏன் பேச முடியாது? இன்னொரு மனிதர் ஏன் அதை உருவாக்க முடியாது? இந்த கேள்விக்கு பதில் இல்லை. அடுத்த கேள்வி இஸ்லாமிய அறிஞர் கேட்டார், குர்ஆனிலே நபிகள் நாயகம் பேசிய பேச்சு என்று சொல்லுகிறாய். குர்ஆன் இறங்கிய போது, நபிகள் வாழ்ந்த போது எந்த அறிவியலும் இல்லை. குர்ஆனில் ஆயத்து இருக்கிறது, வல் ஜிபால அவுதாதா, மலைகளை முளை கொம்புகளாக நாம் பூமிக்கு கீழே அடித்து நிறுத்தி இருக்கிறோம். ஒரு சாமியான போடுறப்போ கொம்பு அடித்து 7 பக்கமும் 8 பக்கமும் இழுத்து கொம்பு அடித்து நிறுத்துவது போல் மலைகளை முளை கொம்புகளாக அடித்து நிறுத்தி இருக்கிறேன் என்ற ஆயத்து குர்ஆனிலே இருக்கிறது. இதை நபிகள் நாயகம் ஓதினார்கள் 1400 வருஷத்துக்கு முன்னால். இன்றைக்கு ஜுவாலஜி சம்பந்தப்பட்டவர்கள், இன்றைக்கு அந்த ஜியாலஜி சம்பந்தப்பட்ட அறிஞர்கள், இன்னும் வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள், எந்த மலையை உலகத்திலே பார்த்தாலும் அந்த மலையினுடைய 4/3 பங்கு அதே போல கீழே இருக்கிறது. கீழே இழுத்து அடிக்கப்பட்டிருக்கிறது, கீழே இழுத்து கட்டப்பட்டிருக்கிறது, கீழே இழுத்து சாட்டப்பட்டிருக்கிறது. குர்ஆன் அதை சொல்லுகிறது, வல் ஜிபால அர்சாஹா, மலையை, அர்சா என்ற அரபி வார்த்தைக்கு அர்த்தம் அது பந்தல் போடும் போது முளைக்குச்சிகள் அடிக்கப்படுவது போல் நான் மலைகளை அமைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்றைக்கு அறிவியல் சொல்லுகிறீர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருஷத்துக்கு முன்னாலே பேசிய போது எந்த சயின்ஸும் இல்லையே. எப்படி சொன்னார்கள்? மனித வார்த்தை என்றால் இதை எப்படி பேசினார்கள்? அதே நபிகள் நாயகம் சொன்னார்கள், குர்ஆனிலே இருக்கிறது. மனித கருவறையில் முதல் ஸ்டேஜுக்கு பெயர் விந்து துளி, அடுத்த ஸ்டேஜ் இரத்த கட்டி, அதற்கு பெயர் சதை பிண்டம், அதற்கு பிறகு எலும்பு, அதற்கு பிறகு அந்த எலும்புக்கு மேல் சதைகள் போர்த்தி மனித உடல். ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் குழந்தை பிறக்கும் என்பது மாத்திரம் தெரிந்திருந்த ஒரு காலத்தில் கர்ப்பத்துக்குள்ள இந்த 5 ஸ்டேஜை நபிகள் நாயகம் பேசினார்கள் அல்லவா? அவர்கள் எப்படி பேசினார்கள்? எப்படி பேசினார்கள்? எப்படி பேச முடியும்? இன்னைக்கு இருப்பது போல இந்த கருவியல் துறை வளர்ந்ததா? ரசூலுக்கு எப்படி தெரிந்தது? இரத்தமும் கட்டியும் பிண்டமும், அதற்கு பிறகு எலும்பும். இன்னைக்கு நீங்க எல்லா ஆராய்ச்சியும் முடித்ததற்கு பிறகு இதுதான் ஸ்டேஜ் என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா? இந்த ஸ்டேஜ் 15 நூற்றாண்டுக்கு முன்னாலே அவர்களால் எப்படி சொல்ல முடிந்தது? டார்வின் தத்துவத்தை பேச வந்தவருடைய அத்தனை தத்துவமும் டாராக கிடைத்தது. கடைசி வரை ஒன்று ஞாபகத்தில் வையுங்கள், கடவுள் மறுப்பாளர்கள் எவ்வளவு தூரம் ஜெயிப்பது போன்று தோன்றினாலும் கடைசியில் தோத்தாக வேண்டும். வேண்டுதல்களை சொல்ல, பிரார்த்திக்க ஒரு கடவுள் வேண்டும் என்கிற தன்மைக்கு இன்றைக்கு உலகம் வருகிறது. ஆனால் கடவுளை தேடி பிடிக்கிற போது குறைகளே இல்லாத அனைத்தும் தூய்மையாக வடிவமைக்கப்பட்டிருக்கிற கடவுள் கொள்கை என்பதை இஸ்லாம் மாத்திரமே முன்வைத்திருக்கிறது. வாஷிங்டனில் இருக்கக்கூடிய பியூஃபார்ம் ஆன் ரிலீஜியன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஃபோரம் ஒன்று, ஒரு அமைப்பு, கணக்கெடுப்பு அமைப்பு, பப்ளிக் லைஃப் மற்றும் ரிலீஜியஸ் உடைய மத சம்பந்தமாக இருக்கக்கூடிய மக்களினுடைய சர்வேக்களை எடுத்து எழுதியிருப்பவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய தகவல், முதலிடத்தில் கிறிஸ்தவம் இருக்கிறது, 2ஆம் இடத்தில் இஸ்லாம் இருக்கிறது, 3வது இடத்தில் கடவுள் நம்பிக்கை அவ்வளவாக இல்லாதவர்கள் தான் 3வது இடத்தில் இருக்கிறார்கள். சில வேளை இவர்கள் 2வதோ முதலிடத்திற்கோ வருங்காலங்களில் போகக்கூடும். அறிவியல் வளர்ச்சியால் இத்தனை பேர் தீன் இல்லாதவர்களாக போய்விட்டார்கள். இது அதிர்ச்சிகரமான புள்ளி விவரம். குறிப்பாக ஒரு முஸ்லிம் என்ன அறிவியல் வளர்ந்தாலும், அறிவியல் உனக்கு நிரூபணம் தந்தாலும், அந்த அறிவியல் கூட பொய்யாக இருக்கலாமே ஒழிய அல்லாஹ் குறித்த நம் கொள்கை பொய்யாக இருக்காது. இந்த உறுதி வேண்டும். அறிவால் சொல்லப்படுகின்ற எந்த விஷயமும் ஒரு காலத்தில் இருக்கும், இருக்காது. அல்லாமா ராசி நைசாபூர்னு ஒரு ஊரு, அந்த ஊர்ல போய் இருக்கிறார்கள். உலகத்தினுடைய பெரிய அறிஞர்,
எல்லாரும் சூழ்ந்துக்கிட்டாங்க அவரை சுத்தி. அங்க வாசற்படியில குடிசையில ஒரு கிழவி. அந்த அம்மா விசாரிச்சது, யார் இவர்? யாரோ ஒரு பெரியவர் வந்தாரு, எல்லாரும் சுத்தி நிக்கிறாங்க. யாரோ சொன்னார்கள், என்ன உனக்கு இது கூட தெரியலையா? இவர் யார் தெரியுமா? இவர் தான் அல்லாமா ராசி. ஏன், என்ன அவருடைய சிறப்பு என்ன? ரொம்ப பெருசா சொல்றீங்க. அல்லாஹ் உண்டு என்பதற்கு அறிவு ரீதியாக 1000 ஆதாரம் தந்தவர். 1000 ஆதாரம் அல்லாஹ் உண்டு என்பதற்கு தந்து கிதாப் எழுதியவர். அவ்வளவு பெரிய மேதை. அவர் வந்த உடனே எல்லாரும் சுத்திக்கிறாங்க. இந்த கிழவி ரொம்ப அசால்ட்டா அந்த பக்கம் திரும்பிட்டு சொல்லிச்சு, மன்கான ஃபீ கல்பிஹி அல்ஃபு ஷுகூகின். யார் மனசுலையாவது 1000 சந்தேகம் இருந்தால் அப்புறம் 1000 ஆதாரம் வேணும். எங்களுக்கெல்லாம் ஒரு ஆதாரமும் வேணாம். எங்களுக்கு எந்த ஆதாரமும் தேவையில்லை, அல்லாஹ் ஒருத்தன் தான், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ராசி இடத்துல போய் சொன்னார்கள். ராசி இந்த பக்கத்தில் வந்து அந்த பொம்பளைகிட்ட நீ சொன்னதை திரும்ப சொல்லுன்னு கேட்டாங்க. இந்த அம்மா சொல்லிச்சு, மனசுக்குள்ள 1000 சந்தேகம் இருந்தால் அப்புறம் 1000 ஆதாரமெல்லாம் வேணும். எங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது, ஒரு ஆதாரமும் எங்களுக்கு தேவையில்லை, அல்லாஹ் ஒருத்தன் தான். இதில் நான் உறுதியாக இருக்கேன். இமாம் ராசி அவர்கள் இந்த வார்த்தையை கேட்டதற்கு பிறகு துவா செய்தார்கள், அல்லாஹும்ம அஅதி அகீதத அஅதி அல் அகீதத கஅகீததி ஹாதிஹில் அஜூஸா. யா அல்லாஹ், இந்த கிழவிக்கு இருக்கக்கூடிய ஈமானுடைய நம்பிக்கையை எனக்கு கொடு என்று கேட்டார். 1000 ஆதாரங்களை அல்லாஹ் உண்டு என்பதற்கு அறிவுத்தளத்தில் இருந்து எழுதிய ராசி கேட்கிறார்கள். அறிவுத்தளத்தில் இருக்கிற ஆதாரம் எல்லாம் வேண்டாம், பின் என்ன வேண்டும்? ஒன்றுமே இல்லாமல் அல்லாஹ் ஒருத்தன் என்று கண்மூடித்தனமாக நம்புகிற கிராமத்து கிழவியின் ஈமான் இருக்கிறது அல்லவா, அது வந்து ரொம்ப சுத்தமானது. அதுபோன்று என் ஈமானை ஆக்கித்தா என்று இமாம் ராசி கேட்டது போலவும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டது போலவும் நாமும் கேட்போம். யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளங்களை, எங்களுடைய சந்ததிகளின் உள்ளங்களை மௌத்து வரையிலும் ஈமானிலும் இஸ்லாத்திலும் நிலைக்கச் செய்வாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.